வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். யூஸ்வலாக பூர்ண கொழுக்கட்டெல்லாம் நம்ம பச்சரிசி மாவில் தான் செய்வோம். நான் இன்றைக்கி ராகி மாவு வச்சு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ராகி மாவில் செய்கிற கொழுக்கட்டை வந்து பச்சரிசி மாவில் செய்கிற கொழுக்கட்டையை காட்டிலும் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ராகி மாவு தான். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாவு செய்கிறதுக்கு சுடுதண்ணீர் தான் நம்ம சேர்க்கணும். 1/4 கப் அளவுக்கு தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த தண்ணீர் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த சுடுதண்ணீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கணுங்க. 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் சுடுதண்ணீரே போதுமானது. சில மாவுக்கு வந்து கொஞ்சம் கூட குறைய தேவைப்படலாம். அது பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது மாவு நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம கையால் பிசைய முடியாது. அதனால நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். மாவும் இந்த சூடில் வந்து நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் கொஞ்சம் சூடும் ஆறிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த டைமில் வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்ச வெல்லத்தை ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். வெல்லம் வந்து சீக்கிரமே கரைக்கணும்னா நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா போதும். அது நல்லா கரைஞ்சி வந்துடும். இது பாகுபதெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த வெல்லம் கரைஞ்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தில் வந்து தூசி மண்ணெலாம் இருக்கும். அதனால் கட்டாயம் நம்ம வடிகட்டி எடுக்கணும். வெல்லம் கொஞ்சம் திக்காக வர்ற வரைக்கும் நம்ம இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கலாங்க. ரொம்ப பாகுலாம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா இதில் நல்லா துருவி வச்சுருக்கிற தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து 1 கப் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் தேங்காய் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வரட்டுங்க. அது வரைக்கும் இதை கிளறி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இது கிளறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சமாக அளவாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆயிருங்க. வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வறுத்த எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போது மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். கையில் பிசையும் போது ஒட்டாமல் வரும். கையிலையும் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த நெய் தொட்டுக்கிறதுனால கையில் கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வரும். பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை கையிலே நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பூரணத்தையும் வச்சு க்ளோஸ் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுக்க வேண்டியதாங்க. யூஸ்வலாக நம்ம பச்சரிசி மாவில் எப்படி பூர்ண கொழுக்கட்டை செய்வோமோ அதே ப்ராசஸ் தான். நினச்ச மாத்திரத்தில் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த பூர்ண கொழுக்கட்டை செஞ்சிடலாங்க. ராகி மாவுலாம் இப்போ ரெடிமேடாகவே நம்மளுக்கு கிடைக்குது. ராகி, வெல்லம், தேங்காய் இது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஈவினிங் வீட்டில் குழந்தைங்களுக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ செஞ்சு கொடுக்கலாம். பூர்ணம் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபோர்க் வச்சுட்டு இதில் மேலே அந்த மாதிரி டிசைன் போட்டு விட்டுக்கோங்க. இது வேணும்னா செய்யலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம். இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்ல ஹெல்த்தியாக டேஸ்டியான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. ராகி கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா ஆறுனா கூட இதே மாதிரி சாஃப்டாக தாங்க இருக்கும். நான் இன்றைக்கி செஞ்சு காட்டின இந்த ராகி கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.